அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுராபுரியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் மகன் அஸ்வினையும் காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். அதாவது சிங்கம்புணரி ஜெஸ்ரீ பள்ளி தாளாளரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மாலையில் காரை திறந்தபோது உள்ளே சிறுவன் உயிரிழந்து கிடந்த நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஜெஸ்ரீ பப்ளிக் பள்ளி கண்டு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில மதுராபுரி வேங்கைப்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் மகன், அதாவது 7 வயது அஸ்வின் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நிலையில நேற்று பள்ளியில் வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் அழைத்து செல்லாமல் பள்ளிக்கு நிர்வாக சொந்தமான காரில் அழைத்து சென்றதாக மாணவர்கள் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளி காரை பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு சொந்தமான ஜான் பீட்டர் என்பவர் காரை ஓட்டி வந்துள்ளார். இது பள்ளியிலிருந்து அந்த ஜான் பீட்டர் ஓட்டி வந்த காரில் 6 மாணவர்களை கூட்டி வந்த நிலையில் 6 மாணவர்களும் இறங்கி சென்று விட்டதாக நினைத்து பள்ளியில் வைத்து இந்த அர்ச்சனை காருக்குள்ளே வைத்து கூட்டி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாலை 3 மணி அளவில் மாணவர்கள் அழைத்து செல்வதற்காக திரும்பி பார்த்த பொழுது காரில் அஸ்வின் மயங்கி கிடந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது பரிசோதித்த மருத்துவர்கள் பள்ளி சிறுவன் இறந்து விட்டதாக கூறிய தொடர்ந்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் மாணவர், அதாவது பள்ளி நிர்வாகம் சரி பெற்றோர்களுக்கு உங்கள் மாணவனுக்கு பிக்ஸ் வந்ததாகவும் மயங்கி கிடந்ததாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்த்து விட்டோம், சிங்கம்புணரி மருத்துவமனை இருப்பதாக கூறியுள்ளனர். பதறியடித்த பெற்றோர் அங்கு பார்த்த பொழுது மாணவன் உயிரிழந்த நிலையை கண்டு கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தது. நிலையை தொடர்ந்து மாணவனின் உயிரிழப்புக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி 6 மணி நேரத்திற்கு மேலாக சிங்கம்புணரி 4 ரோடு சந்திப்பில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிங்கம்புணரி போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து அந்த மாணவன் உயிரிழப்பு காரணமான காரையும் பறிமுதல் செய்து கார் ஓட்டுநர் ஜான் பீட்டர், பள்ளி தாளாளர் கணவர் சங்கர நாராயணன், தாளாளர் மகன் மகேஷ்குமார் ஆகியோரை தற்போது கைது செய்து சிங்கம்புணரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்துராமலிங்கம், நீங்கள் இணைப்பிலேயே காத்திருங்க.